ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன் வந்து வாட்சா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி டார்கெட் நம்ம எப்படி எடுத்தோம், அதுக்கப்புறம் நமக்கு மண்டேக்கான என்ட்ரி எந்த லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னென்ன மாதிரியான டைரக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஓவரால் வியூவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட 5 மினிட்ஸ்ல மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்சைட் மூவ் அப்படிங்கிற பேசிக் பிளான்ல தான் நம்ம இருந்தோம். அப்சைட் பிளான் அப்படிங்கிறது 25,050 சப்போர்ட் எடுக்கும்போது 150 200 250 வரைக்கும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த லெவல் போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப் டவுன், சொல்லப்போனால் ஃபிளாட் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர், ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர்ல இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கீழே இறங்கிருச்சு. ஸோ ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் நம்ம இங்கேயே வந்து 25,520 பிரேக் அவுட்ல நம்ம வந்து பொட்டுக்கான பிளான் வச்சுட்டோம். ஸோ அங்கிருந்து நம்ம 25,900 ஸோ 24,950 வரைக்கும் நம்ம டார்கெட்டை பிளான் பண்ணோம். ஸோ இங்கிருந்து இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை பிக் பண்ணோம். ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி இங்கே எடுத்து மறுபடியும் இந்த டார்கெட். ஸோ இதை வந்து நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக மார்க்கெட் டவுனில் போகுது அப்படிங்கிறத நம்ம மெம்பர்கள், அதாவது டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் டைரக்ஷன் வந்து ஏன் சடனா டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா முக்கியமான டெக்னிக்கலா ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் அண்ட் ஹை டைம் ஃப்ரேமோடைய டார்கெட் லெவல். ஸோ முக்கியமான விஷயம் இதுக்கான ரீசன் அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். நம்ம இந்த ஹைக்குமான லோக்குமான டார்கெட் பார்த்தீங்கன்னா 61.8 அப்படிங்கிறது 25,180, சரி 150. ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகாது. இந்த டார்கெட் லெவல், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா 1 by 1 மேல டார்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இதுல இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாம ரிஜெக்ட் ஆகி கீழே டவுன் சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது 25,050 பிரேக் அவுட் அப்படின்னா அடுத்த டார்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 24,660 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேமோடைய டைரக்ஷன் மூவ். ஆனா இந்த லெவல் வந்து சடனா நடக்க சான்ஸ் இல்லை. ஒரு சின்னதா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்க ஒரு ரேஞ்சு இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த ரேஞ்சில் அப்சைட் பிரேக் அவுட்டா டவுன் சைட் பிரேக் அவுட்டான்னு பிளான் பண்ணி நம்ம என்ட்ரியா எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். ஆனா இது ஒரே ஒரு கேண்டிலேயே ரெண்டு, அதாவது இங்க இருக்கிற சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணிட்டு செகண்ட்ல ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு டவுன்ல வந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்துருச்சு இன்னைக்கு ஒரே நாள்ல. ஸோ டெக்னிக்கலா வந்து டார்கெட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புல் பேக் லெவல் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இப்போ ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணது அப்படிங்கிறதும் அடுத்து அகைன் பையிங்கான ஸ்ட்ராங் எண்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,680 ஸோ 700 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேபி கேப் டவுன்ல ஒரு வேளை மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆகி இங்க இருந்து மேல போனாலும் போகலாம். இல்ல இதே செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்ற பட்சத்துல இன்னும் கீழே 24,350 வரைக்குமே கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்காருனாலும் இருக்கதான் செய்யும். ஆனா இந்த லெவலுக்கும் கீழே ஆக்சுவலா 24,500 and 350 இந்த லெவலுக்கும் கீழே போகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு நெகட்டிவான மார்க்கெட்டா இருந்தால் தான் அது நடக்கும். அப்படி இல்லைன்னா 24,700 சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். மேபி 900 சப்போர்ட் இல்லாம 24,700 அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கு கேப் டவுன் இல்லாம ஃபிளாட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல 25,000க்கு மேல மார்க்கெட் போனா அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேல நம்ம பிளான் பண்ணலாம். அப்படி இல்லாம ரிவர்சல் ஆனா நம்ம 24,700 வரைக்கும், சாரி 24,700 வரைக்கும் டவுன் சைட்ல பிளான் வச்சுக்கலாம். ஸோ த ரீசன் நான் ஏற்கனவே சொன்னேன், டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ இப்போ இங்கிருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒன்ஸ் பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்கே டவுனு, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன், இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன என்ட்ரி, அதுக்கப்புறம் மேல. ஸோ இது ஒரு கேட்டகரி. அப்படி இல்லைன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி
அங்கிருந்து கீழே சப்போர்ட்டும், இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனா அடுத்து கீழே ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் கீழே வருது அப்படின்னு இருக்கும். இதுல நம்ம என்ன ப்ராப்ளமா பாக்குறது அப்படின்னு சொன்னா, இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணி கீழே போற அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சம் நியூஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நியூஸ் வேர்ல்டு பேனிக் மோட் தான் அது. இந்தியா உக்ரைன் ரஷ்யாவுடைய போர்ல ட்ரம்ப்போட இன்டர்ஃபேர், ஸோ அதில் வந்து அவங்க போர் நிறுத்த முயற்சி பண்றோன்ற மாதிரியும், இந்த நாடுகளுக்கான போர் இன்னும் சொல்ல போனால் பிரிஸ்க் நாடுகள் மீதான வர்த்தக தடை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரம்ப் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அதனோட இம்பாக்ட் நிறைய குழப்பமான ஒரு சூழல்ல உருவாயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் 2 days வந்து ஒரு 3 days நல்லா இருந்த மார்க்கெட் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பேனிக் மோட்ல மாட்டுது. ஆனா டெக்னிக்கலா நமக்கு செல்லிங் பாயிண்ட்ல செல்லிங் நடந்திருக்கு, அடுத்து பையிங் பாயிண்ட் வரைக்கும் நடந்துக்கிற வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் இந்த 2 லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது 25,000 25,150. அடுத்து ஸ்ட்ராங் பையிங் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,680, அப்புறம் 24,870. இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலும் 2 ரெசிஸ்டன்ட் லெவலும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த லெவல்ல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல்ல புட் ஆப்ஷனும், சப்போர்ட் டச் பண்ணி கரெக்ஷன் அதாவது கன்ஃபர்மேஷன்ல கால் ஆப்ஷனும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு புட்டோட செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கறனால ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல்ல புட் எடுக்கிறது இன்னும் சேஃபா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுல நம்ம எடுத்த என்ட்ரி நம்ம டெலிகிராம் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜென்யூனான நல்ல ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருக்காங்க. த சேம் டைம் இப்போ நடக்கக்கூடிய மார்க்கெட் டைரக்ஷன் மார்க்கெட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே டெலிகிராம்ல அப்டேட்ல இன்டிமேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ எங்க பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா, இல்ல சப்போர்ட் எடுக்குதா, இது மட்டுமே இல்லாம வேற ஏதாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கு, ட்ரேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம். டீடைல் தேவைப்படும் நம்பர்கள் டெலிகிராம்ல லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டைரக்ஷன் ஓவரால் வியூ, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சார்ட் ட்ரேடிங், மண்டேக்கான என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஓவரால் வியூ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்கேன். இந்த வியூ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.